தாவேக்கா ஆட்சிக்கு பேராபத்து. விஜய் டேபிளுக்கு போன அதிர்ச்சி ரிப்போர்ட். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜயின் தமிழக வெற்றி கழகம் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள பிசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் தாவேக்கா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளார்கள். ஆனால் எடப்பாடியின் அதிருப்தி அதிமுக அணியைச் சேர்ந்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோருக்கு தாவேக்கா அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படவில்லை. மேலும் சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடைபெற்ற போது அதிமுகவின் 25 அதிருப்தி எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்குத்தான் ஆதரவு அளித்தார்கள். அதனால் கண்டிப்பாக அமைச்சரவையில் அவர்களுக்கும் இடம் கொடுப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று வெளியாகியிருக்கும் 23 அமைச்சர்கள் பட்டியலில் அதிருப்தி அதிமுகவினர் பெயர் இடம்பெறவில்லை. இதற்கு 2 முக்கிய காரணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது, விஜய் ஆட்சி அமைத்த போது காங்கிரஸ் கட்சி முதல் ஆளாக அவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அப்போதும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதையடுத்துதான் திமுக கூட்டணியில் உள்ள பிசிக மற்றும் 2 கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் கட்சிகள் விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அப்போதுதான் விஜய்க்கு ஆட்சி அமைக்க அனுமதி கொடுத்தார் ஆளுநர் அர்லேக்கர். அதன் பிறகு எடப்பாடி மீது அதிருப்தி அடைந்த 25 அதிமுக எம்எல்ஏக்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதையடுத்து சட்டமன்றத்தில் விஜய் கட்சிக்கான பல பரீட்சை நடைபெற்ற போது 144 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்தது. இதையடுத்துத்தான் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களில் 5 பேருக்கு தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் இடம் கொடுப்பார்கள் என்றும் கூறப்பட்டு வந்தது. ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள பிசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரோ தாவேக்கா அமைச்சரவையில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இடம் கொடுத்தால் நாங்கள் கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்று விடுவோம் என்று விஜய்க்கு நேரடியாகவே மிரட்டல் விடுத்தார்கள். இதனால் தமிழக வெற்றி கழகம் பலத்த அதிர்ச்சி அடைந்தது. திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து எம்எல்ஏக்களையும் அப்படியே தங்கள் பக்கம் எடுத்து அடுத்தடுத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வந்த விஜய் இந்த நேரத்தில் அவர்களை விட்டுவிட்டால் அவர்கள் மீண்டும் திமுக கூட்டணியில் இணைந்து விடுவார்கள் என்பதனால் தற்போது அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களை ஓரம் கட்டிவிட்டு தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 23 பேருக்கு மட்டுமே அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறார் விஜய். மேலும் அதிமுக எம்எல்ஏக்களை தமிழக வெற்றி கழக அமைச்சரவைக்கு கொண்டு வந்தால் சட்ட ரீதியாகவும் விஜய் சிக்கலை சந்திப்பார் என்றும் அவரது வழக்கறிஞர்கள் அதிர்ச்சி தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் அணியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் உத்தரவை மீறி தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்தது தற்போது பெரிய அளவில் சட்ட சிக்கலை உருவாக்கியிருக்கிறது. கொறடாவின் உத்தரவை மீறியதால் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்து வருகிறார். இந்த விவகாரம் நீதிமன்றம் வரை செல்ல போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தகுதி நீக்க ஆபத்தில் இருக்கும் எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் பதவி கொடுத்தால் அது சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விடுமாம். அவர்கள் அமைச்சரான பிறகு தகுதி நீக்கம் செய்தால் அமைச்சரவையே சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் என்பதனால்தான் அதிமுகவை சேர்ந்த ஒருவருக்கு கூட அமைச்சர் பதவி கொடுக்காமல் விஜய் தரப்பு நழுவிக் கொண்டதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. நண்பர்களே, இந்த செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.